அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவி எழுதிய வழிப்போக்கன். அத்தியாயம் 15. மறுநாள் மணி 11 இருக்கும். ஷர்மாவின் வீட்டு வாசலில் வந்து நின்ற குதிரை வண்டியிலிருந்து முதலில் காமுவும் சுந்தரும் இறங்கி வந்தார்கள். பின்னோடு சகுந்தலா, காமுவின் அம்மா, காமுவின் அப்பா மூவரும் இறங்கி வந்தார்கள். இன்னொரு வண்டியிலிருந்து மூட்டை முடிச்சுகளும் பெட்டி படுக்கைகளும் இறக்கப்பட்டன. பார்வதி அம்மாள் தயாராக வைத்திருந்த ஆரத்தியை காமுவுக்கும் சுந்தருக்கும் சுற்றி கொட்ட எல்லோரும் உள்ளே சென்றார்கள். எல்லாம் நல்லபடி சேமமாக வந்து சேர்ந்தீர்கள். ரொம்ப சந்தோஷம். சகுந்தலா, இவர்களெல்லாம் ரயிலில் எப்போது சாப்பிட்டதோ என்னவோ. முதலில் காமுவுக்கு ஹார்லிக்ஸ் கரைத்து கொடுப்போ என்றார் ஷர்மா. காமு உங்களுக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டுமாம். கொஞ்சம் இப்படி வந்து நிற்கிறீர்களா தாத்தா என்றாள் சகுந்தலா. மாமனாருக்கு முதலில் செய்ய சொல். கங்காதரையர், இப்படி வாங்களே என்றார் ஷர்மா. ஷர்மா, மாமனார் இருவருக்கும் நமஸ்கரித்து எழுந்தாள் காமு. தீர்க்க சுமங்கலி பவா என்று வாழ்த்திய ஷர்மா, இன்றுதான் நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம். என் மனம் இப்போதுதான் நிம்மதியாக இருக்கிறது. இன்னும் ஒரு வாரம் எல்லோரும் இங்கேயே தங்கிவிட்டு போகலாம். அடுத்த சனிக்கிழமை வேங்கடரமண சுவாமிக்கு பூஜை செய்து பிரசாதம் பெற்றுக்கொண்ட பிறகு ஊருக்கு போகலாம். அப்போதுதான் எனக்கு திருப்தி ஏற்படும் என்றார் ஷர்மா. சுவாமி காரியத்துக்கு என்ன தடங்கல் சொல்லப் போகிறோம்? தங்கள் விருப்பப்படியே செய்துவிடுவோம் என்றார்கள் காமுவின் தந்தையும் கங்காதரையரும். அந்த ஒரு வாரம் காமுவும் சகுந்தலாவும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியவில்லை. அக்கா, உங்களைப் போன்ற உயர்ந்த குணம் படைத்த பெண்களை நான் பார்த்ததே இல்லை. உங்கள் பொறுமையும் கபடமற்ற குணமும் அன்பு பேச்சும் சிரித்த முகமும் யாருக்கு உண்டு? உங்களை ஆஸ்பத்திரியில் கண்ட பிறகு என் மனமே மாறிவிட்டது. அக்கா, நீங்கள் நல்லபடி பிழைத்தெழ வேண்டும் என்பதற்காக எத்தனையோ தெய்வங்களை தினமும் வேண்டிக் கொண்டிருந்தேன். என் பிரார்த்தனை வீண் போகவில்லை. சுந்தரமும் நீங்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும். இப்போது அதுதான் என்னுடைய ஆசை. இனி இந்த உலகத்தில் எனக்கென்று தனிப்பட்ட இன்பம் எதுவும் கிடையாது. நீங்கள் அடையும் மகிழ்ச்சிதான் என்னுடைய மகிழ்ச்சி. இனி நான் நீங்களாகவே வாழப்போகிறேன் அக்கா. இன்று முதல் நான் சகுந்தலா இல்லை, காமு. ஆமாம், காமுவாக வாழப்போகும் சகுந்தலா. இந்த வார்த்தைகளை கேட்டபோது காமுவின் கண்களில் நீர் திரையிட்டது. நீ சொல்வது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை சகுந்தலா. உங்களுக்கு புரியாதக்கா? புரியாது. நீங்கள் ஒரு குழந்தை என்றாள் சகுந்தலா. அன்று சனிக்கிழமை வேங்கடரமண பூஜை முடிந்ததும் ஷர்மா ஒவ்வொருவராக பூஜை அறைக்கு அழைத்து பிரசாதம் வழங்கினார். பிறகு எல்லோரும் சாப்பிட்டு முடிந்ததும் ஷர்மா கங்காதர ஐயரையும் காமுவின் தகப்பனாரையும் அழைத்து கொண்டு வாசல் வராந்தாவில் போய் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார். பேச்சுக்கு இடையில் சகுந்தலாவை கூப்பிட்டு, சுந்தர வர சொல்லு என்றார் ஷர்மா. சுந்தரம் அவர் எதிரில் போய் நின்றான். வா சுந்தரம், நான் தான் கூப்பிட்டேன். மேற்கொண்டு என்ன செய்ய போவதாக உத்தேசம் உனக்கு? பட்டணத்தில் ஏதாவது வேலைக்கு போகப் போகிறாயா என்று கேட்டார் ஷர்மா. எனக்கு ஒன்றும் தோன்றவில்லை மாமா. பட்டணத்தில் எந்த வேலையும் சரிப்பட்டு வரவில்லை எனக்கு. போர்டு எழுதி பார்த்தேன், பத்திரிகைகளுக்கு சித்திரம் வரைந்தேன், புத்தகங்களுக்கு அட்டைப்படம் எழுதினேன். எல்லோரும் என் திறமையை பாராட்டுகிறார்கள். பணம்தான் கொடுப்பதில்லை. தமிழ்நாட்டில் இன்னும் சித்திரக்கலைஞர்களுக்குரிய மதிப்பு ஏற்படவில்லை. கலையை மதிப்பதாக சொல்கிறார்கள், கலைஞனை மதிப்பதில்லை, மிதிக்கிறார்கள் என்றான் சுந்தரம். அப்படியானால் வேறு என்னதான் செய்யப் போகிறாய் என்று கேட்டார் ஷர்மா. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதன்படி செய்கிறேன். என்னை தாங்கள்தான் கை தூக்கிவிட வேண்டும். சகுந்தலா, அந்த கவரை இங்கே கொண்டு வாம்மா என்றார் ஷர்மா. சகுந்தலா கவரை கொண்டு வந்து, ஓஹோ, தயாராக எடுத்து வைத்திருக்கிறாயா நீ? அதை அவளிடம் இருந்து வாங்கி சுந்தரிடம் கொடுத்த ஷர்மா, உறக்கப்படியேன் என்றார் சுந்தரை பார்த்து. அவன் படித்தான். சகுந்தலாவுக்கு உன் கடிதம் கிடைத்தது. இங்கு நான் சௌக்கியம். உன் தாத்தா உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளவும். சுந்தரின் மனைவிக்கு இப்போது எப்படி இருக்கிறது? சுந்தரம் இன்னும் பெருந்துறையில்தான் இருக்கிறானா? உன்னிஷ்டப்படியே இங்கே கல்கத்தாவில் சுந்தருக்கு உத்தியோகம் பார்த்து வைத்திருக்கிறேன். கல்கத்தா காலண்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஆர்டிஸ்ட் வேலை. மாதச்சம்பளம் ஆரம்பத்தில் 300 ரூபாய் கொடுப்பார்கள். நீ அனுப்பியிருந்த சில படங்களை அவர்களிடம் காண்பித்தேன். அந்த படத்தை கண்டுவிட்டு அவர்கள் சுந்தரின் சித்திர திறமையை வெகுவாக புகழ்ந்தார்கள். உடனே வந்து வேலையை ஒப்புக்கொள்ளும்படி சொல்லி இருக்கிறார்கள். இந்த தகவலை சுந்தருக்கு தெரியப்படுத்தவும். அவன் மனைவிக்கு உடம்பு பூரணமாக குணமாகிவிட்டிருக்கும் என நம்புகிறேன். அவர்கள் 2 பேருமே இங்கு வந்து விடலாம். அவர்களுக்கு வசதியான வீடும் பார்த்து வைத்திருக்கிறேன். இப்படிக்கு ராமநாதன். வேலையை ஒப்புக்கொள்ளும்படி அந்த கம்பெனியிலிருந்து நேற்று ஆர்டர் கூட வந்துவிட்டது.
என்ன சொல்லுகிறாய் சுந்தரம்? கல்கத்தா போகிறாயா என்றார் சர்மா. சுந்தரத்தின் உள்ளம் மகிழ்ச்சியினால் திக்குமுக்காடியது. போகிறேன் என்றான் உள்ளத்தில் பொங்கிய மகிழ்ச்சியை அடக்கியவனாய். உன் மனைவியையும் குழந்தையையும் கூடவே கையோடு அழைத்து கொண்டு புறப்படு. மாப்பிள்ளைக்கு நான் தந்தி கொடுத்து விடுகிறேன். சரி என்று கூறிய சுந்தரம் உள்ளே போனான். சகுந்தலா அங்கே ஓரமாக புன்சிரிப்போடு நின்று கொண்டிருந்தாள். உன் வேலைதானா இது என்று கேட்டான் சுந்தரம் அவளை பார்த்து. இல்லை, இது உங்களுடைய வேலை என்றாள் அவள் சிரித்து கொண்டே. நீ ரொம்ப பொல்லாதவள் சகுந்தலா. என்னிடம் எதையும் சொல்லாமல் மனத்திற்குள் மூடி வைத்திருந்தாயே என்றான் சுந்தரம். சகுந்தலா தலை குனிந்தபடியே, என்னை மன்னித்தேன் என்று சொல்லுங்கள். இப்போது என் மனத்தில் ஒன்றுமே கிடையாது. நான் களங்கமற்றவள். என் மனத்தில் இப்போது எந்த ஆசையும் இல்லை என்றாள். காட்பாடியில் அன்று இரவு நடந்த நிகழ்ச்சிகள் சுந்தரத்தின் உள்ளத்திரையில் நிழலாடின. சகுந்தலா எதை குறித்து இப்போது இப்படி பேசுகிறாள் என்பதை அவன் புரிந்து கொண்டான். சகுந்தலா, உங்களையெல்லாம் பிரிந்து நானும் அவ்வளவு தொலைவில் போய் வாழ வேண்டியிருக்கிறதே என்பதை நினைக்கும் போதுதான் வருத்தமாயிருக்கிறது. காமுவின் உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள். அடிக்கடி எனக்கு கடிதம் போட்டுக் கொண்டிருங்கள். உங்களை மறுபடியும் எப்போது பார்க்கப் போகிறேனோ. பெருகி வந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டாள் சகுந்தலா. மறுநாள் சகுந்தலா விடியற்காலம் 3 மணிக்கே எழுந்து காமுவையும் எழுப்பிவிட்டாள். காமுவுக்கு தலைவாரி பின்னி இரவே தொடுத்து வைத்திருந்த மல்லிகை சரத்தை அவள் தலையில் சூடினாள். சுந்தருக்கு மல்லிகை மனம் என்றால் ரொம்ப பிடிக்கும் என்று தனக்குள்ளாகவே எண்ணிக்கொண்டாள் அப்பேதை. அக்கா, இந்தாருங்கள், இதையெல்லாம் அணிந்து கொள்ளுங்கள் என்று கூறிய சகுந்தலா தன்னுடைய நகைகளையெல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து தன் கைகளாலேயே காமுவுக்கு அணிவித்து அலங்காரம் செய்தாள். இதெல்லாம் ஏது சகுந்தலா? எல்லாம் தங்கள் கணவர் கொண்டு வந்து என்னிடம் கொடுத்ததுதான் என்றாள் சகுந்தலா. என் கணவரா? அவருக்கு ஏது இந்த நகைகளெல்லாம்? வியப்புடன் கேட்டாள் காமு. திருட்டு போன என்னுடைய நகைகளை சுந்தரம்தான் கொண்டு வந்து கொடுத்தார் என்று முழு விவரங்களையும் காமுவிடம் சொன்னாள் சகுந்தலா. இதுவரை என்னிடம் கூட சொல்லவே இல்லையே. சமயம் வரும்போது சொல்லலாம் என்றுதான் காத்திருந்தேன். இந்த நகைகளெல்லாம் இனி உங்களுக்குத்தான் சொந்தம். நாங்களாகவே வாழப்போகும் எனக்கு அதில் பெருமை உண்டு என்றாள் சகுந்தலா. மறுநாள் விடியற்காலையிலேயே எழுந்துவிட்ட சுந்தரம் கல்கத்தாவுக்கு புறப்படுவதற்கான ஏற்பாடுகளில் முனைந்திருந்தான். 2 குதிரை வண்டிகளில் எல்லோரும் ஸ்டேஷனுக்கு புறப்பட்டார்கள். புறப்படும் முன் ஷர்மா சுந்தரை அழைத்து ஒரு கவரை கொடுத்து, இந்தா, இதை செலவுக்கு வைத்துக்கொள் என்றார். அதில் 1000 ரூபாய் இருந்தது. ரயில் புறப்பட்டது. ரயிலில் உட்கார்ந்திருந்த சுந்தரையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்ற சகுந்தலா தன் புடவை தலைப்பால் கண்களை துடைத்துக் கொண்டாள். சென்னையை அடைந்ததும் கல்கத்தா மெயிலில் வசதியாக இடம் கிடைத்துவிட்டது சுந்தருக்கு. ரயில் ஓடிக்கொண்டிருந்தது. வழிப்போக்கன் சுந்தரத்தின் பயணம் இன்பமாகவே ஓடத் தொடங்கியது. இத்துடன் வழிப்போக்கன் முடிவடைகிறது. அடுத்த கதையோடு சந்திப்போம். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.